ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ். இன்றைக்கும் ஒரு பெஸ்ட் ரிவ்யூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன கார்ட்போர்டு, இந்த சோப்பு பாக்ஸ், டூத் பேஸ்ட் வர பாக்ஸ், அப்புறம் வந்து கொரியர் வர பாக்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்போர்டு பாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கொரியர் பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்பயுமே கொரியர் பாக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்தமாரி ஏதாவது ஆர்கனைசர் மாரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸுடைய மூடி 4 பக்கமும் இருக்கிற மூடியை நான் வந்து கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணி எடுத்ததை தான் நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். மேலே இருக்கிற அந்த மூடியை அடிப்பக்கமாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து கம் ஒட்டணும்னு அவசியம் இல்லை, நல்லாவே அதுவே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வச்சுட்டு பாருங்கள். இப்போ அடிப்பக்கம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். மீதி ரெண்டுத்தையும் நான் வந்து பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். ஒரு மூடியை வந்து இந்த மாதிரி, இன்னொரு மூடியை 2ஆக கட் பண்ணி 2 பார்ட்டிஷனாக கொடுக்க போகிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக இது சைஸுக்கு கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற பீஸை நான் 2ஆக கட் பண்ணி இது வந்து இப்படி பார்ட்டிஷனாக கொடுத்துருக்கேன். இப்போ எல்லாமே இது கம் வச்சு ஒட்டி இதுக்கு ஒரு அழகான கலர் பேப்பர் கொடுத்து சூப்பராக இதை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய ஆர்கனைசர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் நம்ம ஆன்லைனில் வாங்கினா 150லேருந்து 200 வரைக்கும் வரும். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற கொரியர் பாக்ஸ்லேயே நல்லா ஸ்ட்ராங்காகவும் அழகாகவும் செஞ்சாச்சு. இப்போ நமக்கு எங்கே தேவையோ அங்கே இது வந்து உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து நான் ஸ்டடி டேபிள் தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். பாருங்கள், சிம்பிளாக எவ்வளோ பொருட்களை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி டேபிள்னு இல்லை, இதில் வந்து தையலுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதுமாதிரி தேவையான இடத்துல நம்ம இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹமாம் வர ஒரு சோப்பு டப்பா தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸுடைய மூடியை நம்ம வந்து வழக்கம் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கம் இருக்கிற சின்ன சின்ன அந்த இது மூடியும் பெருசு ரெண்டுத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ண மாதிரி டிசைன் இருக்குது இல்லையா, அந்த பக்கத்தில் நான் இன்னும் கொஞ்சம் பா ஷேப்பில் இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அடிப்பக்கம் வந்து ரொம்பவே இது வந்து எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மூடியை நான் வந்து அப்படியே இதில் அந்த வளைவு கூட நான் கட் பண்ணல, அதையும் சேர்த்து நம்ம கீழே வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கும். ஸோ இதுக்கு கம் ஓட்டணும் கூட அவசியம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே கம் வச்சு ஓட்டின மாதிரியே பிடிச்சிக்கும். அவ்வளோதான். நல்லா இதை வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து கொரியர் பாக்ஸ் அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த மாதிரி அட்டைப்பெட்டி நம்ம வீட்டுக்கு தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். இதுக்கு வந்து ஒரு நல்ல கலர் பேப்பர் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சூப்பராக இதுக்கு வந்து கலர் பேப்பர் கொடுத்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, டிஷ்யூ பேப்பர்லாம் ஹோல்ட் பண்ணுற போகிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஏதாவது வீட்டில் வேஸ்ட்டாக இந்தமாரி குழந்தைங்களுக்கு ஒரு இந்த குஷி பெயின்லேருந்து விழுந்ததெல்லாம் இருந்துச்சுன்னா ஒட்டிக்குங்க, பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், நான் டேபிளில் டிஷ்யூ தான் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான டிஷ்யூ ஹோல்டர் நமக்கு வந்து தூக்கி போடுற அட்டை டப்பாவில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டப்பாவில் தூக்கி போடாமல் சூப்பராக உபயோகப்படுத்திக்கிங்க. அடுத்தது இதெல்லாம் டூத் பேஸ்ட் வர அந்த அட்டைப்பெட்டி தான். ஸோ நிறைய மாதம் கலெக்ட் பண்ணி வச்சது. இப்போ வந்து எல்லா அட்டைப்பெட்டியும் மேலே வந்து கம் அப்ளை பண்ணி மூடிக்கலாம். எதாவது ஹெவி கம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேல் பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா டப்பாவும் மூடிட்டு மேல் பக்கம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று நான் வந்து எடுத்திருக்கேன். சரியாக இதெல்லாம் அசம்பிள் பண்ணுற அளவுக்கு வச்சு பார்த்து கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரே சைஸில் இருக்கிறதா முதல்ல அடுக்கிட்டு அதுக்கப்புறமா சைஸ் வாரியாக நம்ம பார்த்து எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் சைஸ் இருக்கிறது அந்த மாதிரி பார்த்து அழகாக அடுக்கி இது வந்து அடிப்பக்கம் கம் அப்ளை பண்ணி ஒட்டி காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், பாக்ஸ் வந்து நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்படிவே உபயோகப்படுத்தலாம், இல்லைனா இதுக்கு வந்து ஏதாவது பெயிண்ட் ஒர்க் கொடுத்து உபயோகப்படுத்தலாம். நான் வந்து இதுக்கு லைட்டாக இந்த மாதிரி எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன், பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பெயிண்ட் கொடுத்து காய வச்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பாக்ஸ் வந்து காஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பார்ட்டிஷன் பாருங்கள் இந்த அட்டையில். ஸோ நமக்கு எல்லாத்தையும் பிரித்து அடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டையாக ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். இதை சுற்றி வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொருட்கள்லாம் பிரித்து அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி அடுக்கி வைக்கும்பொழுது உபயோகப்படுத்தும் போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கும் இது வந்து இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சோம்னா அவங்களுக்கு வந்து எது தேவையோ பார்த்து எடுத்துக்கிறதுக்கு கலைச்சிட்டு இல்லாமல் அவங்களே பார்த்து எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஒரே டப்பாவில் போட்டு குடஞ்சிட்டு இல்லாமல் இந்தமாதிரி தனித்தனியாக அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாக்ஸை உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆச்சு. ஸோ உபயோகப்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது டீத்தூள் வர இந்த அட்டைப்பெட்டி தான் எடுத்திருக்கேன். இதோடைய மேலே அந்த மூடிய 4 பக்கமும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உள்ளார இருக்கிற அந்த கவரையும் நம்ம எடுத்துடலாம். அது நமக்கு தேவைப்படாது. அது இருந்தாலும் நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து அதை எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு பக்கம் நான் வந்து யூ ஷேப்பில் வரைஞ்சி அது வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பின்பக்கம் மேலே அப்படியே அது வளைவாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ யூவே திருப்பி போட்ட மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு அழகான கலர் பேப்பர் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து கலர் பேப்பர் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி சில்வர் கலர் லேஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒட்டிக்கலாம். அடிப்பக்கம் மட்டும் நான் வந்து இதை ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சின்னதாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிள் டெக்கரேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஆர்கனைசர் சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. பின்பக்கம் அந்த வளைவில் நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நமக்கு ஹோல் போட்டு பின்னாடி ஆணிலேயோ இல்லை ஹூக்லேயோ மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ரொம்பவும் அடியில் தள்ளி போடாமல் கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதில் பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அழகாக மாட்டி வச்சிடலாம். இது ஹைட்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹைட்டான பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது டேபிள்லேயும் வச்சுக்கலாம், நம்ம வந்து ஆணிலையும் மாட்டிக்கலாம், எப்படி வேணாலும் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு சிம்பிளான அட்டைப்பெட்டி ஆர்கனைசர் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அட்டைப்பெட்டியில் தான் செஞ்சோன்ற மாதிரி இல்லாமல் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிவ்யூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன்.